ஹலோ ஆஃபீஸர்ஸ். ரெகுலராக விட்டமின்ஸ் பற்றி கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம சயின்ஸே ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு சீரியஸாக போடலான்னு இருக்கேன். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இது எந்த டாப்பிக்கில் வருதோ அதை பற்றி போடலாம் அப்படின்ட்டு. ஸோ விட்டமின்ஸ் பற்றி பார்ப்போம். விட்டமின்ஸ் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபேட் சாலிபிள் அண்ட் வாட்டர் சாலிபிள். ஃபேட் சாலிபிள்னா இது நம்ம பாடி ஃபேட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். இது நம்ம டெய்லி இன்டேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது உடம்பை விட்டு வெளியேறது கஷ்டம். விட்டமின் ஏ, டி, இ, கே இதெல்லாம் தான் ஃபேட் சாலிபிள். வாட்டர் சாலிபிள் நம்ம பிளட் அப்சர்வ் பண்ணி வாட்டரோட ரத்த ஓட்டமாக இருக்கும். விட்டமின் B12 தவிர மற்ற எதுவுமே நம்ம குறிப்பிட்ட அளவு மேலே நம்ம உடம்பு ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. அளவுக்கு அதிகமாக அப்படி இருந்தாலும் அது யூரின் மூலியமாக வெளியே போயிடும். விட்டமின் பி அண்ட் சி வாட்டர் சாலிபிள். நமக்கு எக்ஸாம்ஸில் விட்டமின் அது எதுலேருந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கலாம், எடுக்கலைன்னா என்ன ஆகும், அதோட சிம்டம்ஸ் என்ன, இதெல்லாம் தான் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிக்கில் அது கொடுத்துருக்கேன். பாஸ் பண்ணிட்டு அது என்னன்னு படிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.